ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, கலர் பேப்பர் வச்சு தான் வந்து ஃப்ளவர் வந்து செய்ய போகிறோம். அதாவது ஃப்ளவர் வாஷ் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சீசர், எல்லோ கலரில் பேப்பர், அப்புறம் சாண்டல் கலரில் வந்து பேப்பர் ரெண்டு வந்து எடுத்திருக்கேன். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா 6 சென்டிமீட்டரில் நம்ம வந்து கட் பண்ண போகிறோம் அளவு எடுத்து. ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா எல்லோ கலர் பேப்பரில் வந்து 6 சென்டிமீட்டரில் வந்து பேப்பர் வந்து அளவு எடுத்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அப்போ தான் வந்து நம்ம செய்கிற பேப்பர் ஃப்ளவருக்கு வந்து அளவு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்காக நான் வந்து 6 சென்டிமீட்டரில் பேப்பர் வந்து கட் பண்ணி வந்து எடுக்க போகிறேன். இப்போ கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். இதே மாதிரியே வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பேப்பர்லேயுமே வந்து 6 சென்டிமீட்டரில் வந்து பேப்பர் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். நம்ம வந்து நிறையா வந்து பூ வந்து செய்ய போகிறோம். அதுக்காக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து நிறைய பேப்பர் வந்து தேவைப்படும். இப்போ இது ரெண்டுத்தையுமே வந்து என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு பேப்பர் வந்து சரிசமமாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்துட்டு மடித்து நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா பீஸை கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். அதுக்கப்புறம் அதை வந்து முக்கோணம் மாதிரி மடிச்சிடலாம். மடிச்சுட்டு அதையுமே வந்து நல்லா இழுத்து விட்டுட்டு இன்னொரு முக்கோணம் மாதிரி மடிச்சிடலாம். அப்போ தான் நம்ம வந்து செய்கிற பூக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து இருக்கும். அதுக்காக தான் எப்பவுமே நம்ம செய்வோம்ல, அந்த பூ தான் வந்து நம்ம செய்ய போகிறோம். இப்போ பென்சிலோ இல்லை பென்னோ வச்சு நம்ம வந்து ஒரு இதழ் மாதிரி வந்து ரவுண்டாக வந்து வரைஞ்சிக்கலாம். வரைஞ்சிட்டு அதை வந்து கட் பண்ணியும் வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம வந்து கட் பண்ணியாச்சு. நம்ம வந்து சாண்டல் கலர் பேப்பரையும் அதேமாரி மடித்து பென்சிலில் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இந்த எல்லோ கலர் பேப்பரையும் வந்து அதுமாரி வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா 2 வந்து கிடச்சிடுச்சு. இப்போ இது வந்து ஓப்பன் பண்ணி பார்த்திங்கன்னா ஒரு பூ மாதிரி வந்து தெரியும். ரொம்ப ரொம்ப அழகாக சிம்பிளாக தான் இருக்கும். நம்ம எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த பூ தான் அடிக்கடிக்கு செய்வோம். ரொம்ப சிம்பிளாக வந்து இருக்கும். அதுக்காக தான் ஒரு குட்டீஸ் வந்து கேட்டிருந்தாங்க, ஃப்ளவர் கிராஃப்ட் போடுங்கக்கான்ட்டு. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. இதை மாதிரி வந்து நல்லா பூ மாதிரி வளைஞ்சி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, சிசரை வந்து வச்சு நான் வந்து இது மாதிரி இழுத்து விட்டுக்கிறேன். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக வந்து பூ மாதிரியே வந்து கிடைக்கும். அதுக்காக தான் இதை மாதிரி வந்து எல்லா இடத்துலையுமே வந்து இழுத்து வந்து விட்டுக்கலாம். சிசர் அப்படி உங்கள்கிட்ட இல்லைன்னா ஸ்கேலில் கூட நீங்கள் அதுமாதிரி பண்ணிக்கலாம். அதுவே வந்து பார்த்திங்கன்னா அழகாக இருக்கும். இப்போ அதை வந்து ஒரு பக்கமாக வந்து ஒரு இதழை வந்து கட் பண்ணிடலாம். ஃபுல்லாக கட் பண்ணி எடுக்கக்கூடாது. ஒன்று மட்டும் நடுவில் கட் பண்ணிவிட்டு அதில் கம்மை அப்ளை பண்ணி அது மேலேயே வச்சு நம்ம ஒட்டிடலாம். இதேமாரியே வந்து அந்த எல்லோ கலர் பேப்பரையுமே வந்து ஒட்ட போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய பேப்பர் பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து கட் பண்ணிவிட்டு அது மேலே வந்து ஒட்டிக்கலாம். கொஞ்சமாக வந்து கிழியாமல் கட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா அவ்வளோ வந்து ஒட்டாது. அதனால் அந்த இடத்த மட்டும் நல்லா ஃபுல்லாக வந்து கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இதேமாரியே வந்து அந்த எல்லோ கலர் பேப்பரையும் வந்து கட் பண்ணிக்கலாம். ரொம்ப க்யூட்டான ஒரு சிம்பிளான வந்து பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி வந்து இதையும் ஓப்பன் பண்ணிவிட்டு கத்திரிக்கோலை வந்து கட் பண்ணி கம்மை அப்ளை பண்ணி ஒட்டிட்டு சிசரால் வந்து இது மாதிரி இழுத்து வந்து ஒட்டிடலாம். இப்போ 2 பூ வந்து நான் ரெடி பண்ணிட்டேன். இப்போ அதுக்கு மேலே இன்னும் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக ஸ்டோன் வந்து ஒட்ட போகிறேன். நான் வந்து வயலட் கலர்லேயும் ப்ளூ கலர்லேயும் வந்து 2 ஸ்டோன் வந்து கலர் எடுத்து வச்சுருக்கேன். கம்மை அப்ளை பண்ணி ஒட்டுற ஸ்டோனு தான். அதை வந்து கம்மை அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இப்போ ஆல்ரெடி நான் வந்து நிறையா பூ வந்து செஞ்சு வச்சுருக்கேன். அது கூட இந்த பூவுமே வந்து சேர்த்து நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ அடுத்தது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, க்ரீன் கலரில் வந்து பேப்பர் வந்து எடுத்துக்கலாம். அந்த க்ரீன் கலர் பேப்பரை வந்து 2ஆக மடித்து 4ஆக வந்து கிழிச்சிடலாம். கிழிச்சிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா ரோல் மாதிரி வந்து சுருட்ட போகிறோம். அதாவது வந்து எப்படின்னா நம்ம நியூஸ் பேப்பரில் ரோல் வந்து சுருட்டும் பார்த்திங்களா, அந்த மாதிரி ரோல் வந்து சுருட்டிக்கலாம். ஆனால் ரொம்ப மெலிசாக வந்து சுருட்டாமல் கொஞ்சம் லைட்டாக வந்து தடியாக இருக்கிற மாதிரி வந்து சுருட்டிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, நம்ம இந்த எல்லா பூவுமே வந்து செஞ்சு வச்சுருக்க எல்லா பூவுமே அந்த ரோலில் தான் வந்து ஒட்ட போகிறோம். இப்போ இதுக்கப்புறம் அது வந்து ரோல் வந்து சொல்ல தேவையில்ல, தண்டுன்னு சொல்லிக்கலாம். இப்போ அந்த தண்டில் வந்து கம் அப்ளை பண்ணி இந்த ரோல் வந்து ஒட்டிட்டு எக்ஸ்ட்ரா மேலேயும் கீழேயும் வந்து கூராக இருக்க அந்த எட்ஜஸை வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 2 வந்து தண்டு வந்து தேவைப்படும். அதனால் நான் 1 ஆல்ரெடி செஞ்சு வச்சுருக்கேன். அதையுமே வந்து எடுத்துடலாம். அதில் இருக்கிற அந்த எக்ஸ்ட்ரா பீஸையும் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். இப்போ அடுத்தது வந்து என்ன செய்ய போகிறோம்னா, தண்டு வந்து ரெடி ஆகிடுச்சு, பூவும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இலை வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் பேப்பரில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மீந்திருக்கும் பார்த்திங்களா, அந்த பேப்பரை வந்து எடுத்துடலாம். எடுத்துட்டு அதை வந்து 4ஆக வந்து மடித்து
அதுக்கப்புறம் அதை நல்லா இழுத்து விட்டுட்டு ஆறாக வந்து மடிச்சிடலாம் சின்னதாக. அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா 4 இலை வந்து நமக்கு கிடைக்கும். பாதியாக மடிச்சிங்கன்னா 2 தான் வந்து கிடைக்கும். இப்போ இதை வந்து ஒரு நம்ம லீஃப்லாம் வந்து எப்படி கட் பண்ணுவோம் அந்த மாதிரி வந்து கட் பண்ண போகிறோம். அதாவது நீட்டாக வந்து கட் பண்ண போகிறோம். நம்ம லீஃப்லாம் வந்து கட் பண்ணும்போது சின்னதாக கட் பண்ணுவோம். இந்த மாதிரி வந்து கட் பண்ணி வந்து எடுத்துடலாம். கட் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நமக்கு வந்து ஒரு இலை வந்து கிடச்சிரும். இப்போ இதை வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம பூவெலாம் வந்து எப்படி சிசரில் வந்து இழுத்து விட்டோமோ அதேமாரியே வந்து இதையுமே வந்து பண்ணிடலாம். அப்போ தான் நல்லா வளைஞ்சி அழகாக வந்து இருக்கும். இதை பார்க்கும்போது வந்து மூங்கில் இடம் மாதிரி வந்து இருக்குது. உங்களுக்கு வந்து எப்படி தெரியுதுன்ட்டு நீங்கள் கமெண்ட்டில் வந்து சொல்லுங்க. இப்போ இதை மாதிரி வந்து எல்லாத்தையும் வந்து பண்ணிடலாம். பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம க்ளூ கன் அப்ளை பண்ணி ஒவ்வொரு தண்டுலேயும் வந்து ஒவ்வொரு கலர் பூவை வந்து ஒட்டிக்கலாம். இப்போ சாண்டல் கலர் பூவை வந்து ஒரு தண்டல் ஃபுல்லாக வந்து ஒட்ட போகிறோம். இது மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த க்ளூவை அப்ளை பண்ணி பக்கத்தில் வந்து இது மாதிரி எல்லா பூவுமே வந்து ஒட்டிக்கலாம். நான் வந்து ஒரு 15-16 பூ வந்து ஒட்ட போகிறேன். நான் அத்தனை பூ வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இன்னுமே உங்களுக்கு நிறையா வேணும், பெருசாக செய்கிறீங்கன்னா நீங்கள் நிறையா வந்து ஒட்டிக்கலாம். இல்லை சிறுசாக செய்கிறீங்கன்னா நீங்கள் கொஞ்சமாக வந்து செஞ்சுக்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் வீடியோலாம் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். இப்போ ரெண்டுத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு. ரொம்ப அழகான 2 பூ கொத்து வந்து ரெடி ஆகிட்டே இருக்குது. அது கீழே வந்து இலையுமே வந்து ஒட்டிடலாம். இதேமாரி வந்து ஆல்ரெடி நான் வந்து வேறு ஒரு கலரில் வந்து செஞ்சு வச்சுருந்தேன். அதையுமே வந்து எடுத்துக்கலாம். இப்போ சாண்டல் கலர், எல்லோ கலர், ரெட் கலரில் வந்து 3 கொத்து பூ வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளாக அழகாக வந்து எல்லா கலரும் ரொம்ப அட்ராக்ஷனாக வந்து இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக உங்களுக்கும் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ இது வந்து என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம நேற்று செஞ்ச பாட்டில் டெக்கரேஷன் இருக்குது பார்த்திங்களா, அதில் வந்து என்ன பண்ண போகிறோன்னா அதுக்கு உள்ளே வந்து வைக்க போகிறோம். இப்போ அதை வந்து எடுத்துட்டு நம்ம இந்த பூ எல்லாத்தையும் வந்து அதுக்குள்ளே வந்து வச்சிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம சோப்பீஸாகவும் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா டிவி மேலே அப்படி எங்கன்னா நமக்கு வந்து இல்லை ஸ்டாண்டு அந்த மாதிரி வந்து எங்கன்னா வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக வந்து இருக்கும். நம்ம வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி பண்ணிட்டோம். பார்க்கும்போதே வந்து கலர் வந்து நல்லா அழகாக வந்து இருக்குது. கண்டிப்பாக வந்து உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வீட்டில் வந்து சின்ன பசங்களாக இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் வந்து செஞ்சு பாருங்கள். ரொம்ப அழகான ஒரு ஃப்ளவர் வாஷ் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிள் தான். கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். அதனால் இது வரைக்கும் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தொடர்ந்து நம்ம சேனலில் வந்து கிராஃப்ட் வீடியோவில் வரும். தொடர்ந்து நம்ம சேனலை வந்து வாட்ச் பண்ணுங்கள். நீங்கள் வந்து கிராஃப்ட்லாம் செய்கிறீங்கன்னா வீடியோவில் வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னோடய வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ முடிஞ்சிருச்சு. வேற ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.